மிக குறைந்த விலையில 100 ரூபாய்க்குள்ள செலவழிச்சு நம்மளுடைய சருமம், தலைமுடி இப்படி எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ப்ராடக்ட் பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஈஸியா எல்லா மருந்து கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அதுதான் இந்த கிளிசரின். இந்த கிளிசரின்ங்கிறதுல நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு. பொதுவாவே இந்த கிளிசரினை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 23,000 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல யூஸ் பண்றாங்க. அது ஸ்கின்னுக்கு ஆகட்டும், இல்லைன்னா சோப் ஆகட்டும், ஈவன் ஷேவிங் கிரீம் ஆகட்டும், இப்படி பல வகையில அது யூஸ் ஆகுது. ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு உள்ள இருந்தே இது மாய்ஸ்சர் நல்லா நமக்கு தக்க வைக்குது. எப்படின்னா, ரொம்ப வறண்ட சருமமா இருந்தாலும் சரி, இல்ல வறண்ட இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது நீங்க ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா கூட இந்த கிளிசரின் அப்ளை பண்ணறதுனால ஸ்கின் வறண்டு போகாம இருக்கும். ஓகேங்களா? இல்லனா பொதுவாகவே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அது இந்த மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுக்கு இந்த கிளிசரின் யூஸ் ஆகும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோ பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்ல வரக்கூடிய பாக்டீரியாவினாலேயோ இல்ல ஃபங்கஸ்னாலேயோ வரக்கூடிய சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வராம இது தடுக்கும். ஓகே. அண்ட் சாப்டு லிப்ஸ், நம்மளுடைய உதடு ரொம்ப காஞ்சி போகுது இல்லையா, டியூ டு கிளைமேட், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிளிசரினை நீங்க அப்ளை பண்ணறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் வறண்டு போகாம, அதாவது உதடு வறண்டு போகாம இருக்கும். அண்ட் இன்னொன்னு, இதோடைய டேஸ்ட் திதிப்பா தான் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அது எதுவும் பிரச்சனையும் கொடுக்காது. அட் த சேம் டைம் இதை நிறைய குடிக்கும்படியா ஆயிடக்கூடாது. ஆக்சுவலி சில மருந்துகள்ல இதை பயன்படுத்துறாங்க. ஆனா டைல்யூட்டடா இருந்து அது வாய்க்குள்ள போச்சுன்னா தப்பு கிடையாது. பட் உதடுல தடவறதுனால ஒண்ணுமே பிரச்சனை வராது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிம்பிள்லாம் கூட இதனால கிளியர் ஆகும். ஆக இப்படி ஸ்கின்னுக்கு இது சரி பண்ணுது. ஹேர் பொறுத்த முற்றிலும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப்லயும் அந்த மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுனால ஸ்கின் வறண்டு போகாம இருக்கும். ஆக டாண்ட்ரஃப் வராம இருக்கும். அப்புறம் ரொம்ப ஃப்ரிஸி ஹேரா இருக்கும். சில பேருக்கு தேங்காய் நார் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். எப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க கொஞ்சம் கிளிசரின், அதாவது ஒரு பாட்டிலோட 3/4 வாசிக்கு நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுல 1/4 வாசி அல்லது இதுல ஒரு மூடி மட்டும் நீங்க அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்காது. அண்ட் அந்த ட்ரைனஸ் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹேருக்கு அடியில இருக்கிற அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் வெடிச்சு போகும் இல்லையா, அது வராம இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி நிறைய ஹீட் யூஸ் பண்றவங்க, சில பேர் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியோ இல்ல நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும் பொழுதோ ஹேர் ஸ்ப்ரே பண்றதுக்கு பதிலா நீங்க முன்னாடியே தண்ணியில மிக்ஸ் பண்ண இந்த கிளிசரினை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க முடி உடையாம நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அடிக்கடி முடியில ஹீட் யூஸ் பண்ணும்போது முடி ஈஸியா உடைஞ்சு போயிடும், பாதிக்கப்படும். அதெல்லாம் இது தடுக்கும். அண்ட் குறிப்பா கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே மிகப்பெரிய வரப்பிரசாதம். தலை குளிச்சுட்டு வந்துட்டு இந்த கிளிசரினை கொஞ்சமா நீங்க கையில தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேர்ல அப்ளை பண்ணிட்டு இப்படி நீங்க பவுன்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேர்லி அப்படியே இருக்கும். கேர்ள் மாறாம இன்னும் நல்லா பவுன்ஸியா இருக்கும். இப்படி எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். ஓரல் எப்படி அதை ஓரல் ஹைஜீனுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5-6 டிராப், ஒரு டம்ளர் வாட்டர்ல 5-6 டிராப் மட்டும் கிளிசரினை விட்டுட்டு நீங்க ஃபுல்லா அதுல கொப்பளிச்சுட்டே வந்தீங்கன்னா வாயில வரக்கூடிய அந்த புண்ணு வரும் இல்லையா, சில பேருக்கு வெள்ளையா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான புண்ணெல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். அண்ட் பேட் பிரெத்தும் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடும். இது கொஞ்சமா தான், ஆனா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமா தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், 5 drops ஆர் மேக்ஸிமம் 6 drops இன் 1 tumbler, அந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்படி பல வகையில இந்த கிளிசரின் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா வீட்டுல இதை வச்சிங்கனாலே போரும். பல காஸ்மெட்டிக்ஸ் நீங்க காசு கொடுத்து வாங்கவே தேவை கிடையாது. சரிங்களா? அண்ட் இதை எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சருமத்தை பொறுத்த வரைக்கும் தினம் படுக்கும்போது நீங்க ஒரு 3-4 டிராப் கிளிசரின் எடுத்து அங்கங்க வச்சு நல்லா அப்ளை பண்ணி, இது கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும். ஒண்ணு நீங்க அப்படியே அப்ளை பண்ணிட்டு படுத்துடலாம். அடுத்த நாளைக்கு மார்னிங் எழுந்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் அப்சார்ப் ஆயிருக்கும். இல்ல உங்களுக்கு அந்த படுத்துக்கும் போது அந்த ஸ்டிக்கியா இருக்க வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை தடவிட்டு ஒரு 1/2 an hour போல ஊறிட்டு நீங்க வெறும் தண்ணியில, சோப்பு போடாம வெறும் தண்ணியில முகத்தை கழுவிட்டு நீங்க படுத்துக்கலாம். அண்ட் இப்போ எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டிராவல், அந்த டைம்ல கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஸ்கின்லயும் அப்ளை பண்ணிட்டு உதட்லயும் அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. பட் தலைமுடியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்டிக்கியா ஆகும். அதனால இத வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேவா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இத ஹேர்ல
கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயோட சேர்த்து நல்லா ஸ்கேல்ப்ல தடவி ஒரு 1/2 மணி போல ஊறிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஷாம்புவோ இல்லைன்னா சீக்காயோ போட்டு குளிச்சிடலாம். அதுவும் இல்லைன்னா வெறும் கிளிசரினை மட்டும் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் மட்டும் ஊறிட்டு வெறும் தலைக்கு குளிக்கணும். அதாவது விதவுட் யூசிங் எனி ஷாம்பு, வெறும தலை குளிச்சிட்டிங்கனாலும் உங்களோட முடி நல்ல சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.